இப்படிப்பட்ட காவிரியை நாம் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும். ஆண்டுதோறும் கர்நாடக அரசிடம் நாம் போராடி கொண்டு சண்டையிட்டு, ஆனால் பருவ காலத்தில் வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க முடியாத ஒரு சூழல். காரணம், மேட்டூர் அணைக்கு கீழ் நாம் சேமிக்கின்ற எந்த அணைகளோ எதுவும் கிடையாது. அதனால்தான் இது நல்ல ஒரு யோசனை. ராசி மணல் திட்டம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1961 அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது அது திட்டத்தை அது தொடங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்று ராசி மணல் திட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 64 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு திட்டமாக அதை கொண்டு வரலாம். ஆனாலும் அதில் சிக்கல் இருக்கிறது. கர்நாடக அரசு அங்கே அதை எதிர்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வராது. காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அது நமக்கு ஒரே மாதத்தில் அந்த அத்துணை தண்ணீரும் கொடுக்கின்றார்கள். காரணம், அது அங்க இருக்கின்ற மிச்ச நீர், உபரி நீர். பருவ காலத்திலே அவர்களுடைய 4 முக்கிய அணைகளை நிரம்பி வேறு வழியின்றி அந்த நீரை நமக்கு திறந்து விடுகிறார்கள். ஆனால் இப்போ ராசி மணல் திட்டம் கட்டினால் நிச்சயமாக அந்த தண்ணீரை நாம் சேமித்து நமக்கு முழுமையாக அதை பயன்படுத்துகிற திட்டம். வருகின்ற காலம் மிக மோசமாக காலமாக இருக்கும். பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் 10 ஆண்டிற்கு பிறகு கடுமையான வறட்சி இருக்கும். இந்த அடுத்த 10 ஆண்டுகள் மழை பெய்யும், வெள்ளம் வரும், அப்பப்போ நம்ம பார்க்க போறோம். ஆனால் அதற்கு பிறகு மிக மோசமான ஒரு சூழல் வர இருக்கிறது என்று ஐநா சபை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஏதுவாக இது போன்ற நீர் பாசன திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை முதலீடு செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். அங்கே கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பேசி அதை சுமூகமான முறையிலே அதை தீர்த்து தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு பயன்பெறுகின்ற இந்த ராசி மணல் திட்டத்தை தமிழக அரசு முதலமைச்சர் குறிப்பாக கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்று காலை கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தமிழ்நாடு வந்திருக்காரு. அவரு இன்னைக்கு கூட குறிப்பிடும் போது மேகதாது ப்ராஜெக்ட்னால தமிழ்நாடுக்கு தான் அதிக பயன் இருக்கும் கர்நாடகாவோட அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்படி அவர் சொல்றாருன்னா, முல்லை பெரியார் அணை 999 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு லீஸ் கொடுத்த முல்லை பெரியார் போன்ற இது மேகதாது தமிழ்நாட்டுக்கு 999 வருஷம் லீஸ் கொடுக்கட்டும், எங்க கட்டுப்பாட்டுல இருக்கட்டும், நாங்களே அந்த அணையை ஆப்ரேட் பண்றோம், அது ஒத்துப்பாரான்னு கேளுங்க. அது அப்போ நாங்க தண்ணி கொடுக்குறோம் கர்நாடகாவுக்கு. அதுல கர்நாடகா கேட்கறது 5 டிஎம்சி தான், நாங்க 20 டிஎம்சி கொடுக்குறோம். ஆனா நாங்க ஆப்ரேட் பண்ணணும், நாங்க கட்டிக்கிறோம், நாங்க அது பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்க கட்டுப்பாட்டுல இருக்கோம், தண்ணி நாங்க கர்நாடகா கொடுக்குறோம். ஏன்னா கர்நாடக அரசை நம்ப முடியல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க, மத்திய அரசு தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு நம்ம மதிக்கிறது இல்லை, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு நம்ம மதிக்கிறது கிடையாது. இப்படி மதிக்காத ஒரு அரசிடம் போய் எப்படி நம்ம பேச முடியும்? அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு, நாளைக்கு நிச்சயமா என்னால முடியும்னு சொல்ல போறாங்க. அதனால சமீபத்திலையும் பார்த்துட்டோம். என்ன கேட்டோம், உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க ஒரு வினாடிக்கு 11,500 கன அடி விடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல முடியாது, நாங்க 8,000 தான் விடுவோம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மழை பெஞ்சு வெள்ளம் அடுத்த நாள்ல 16,000 கன அடி விடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஈகோ வச்சுக்கிற கர்நாடக அரசு. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் இந்த ஃபார்முலா, நான் சொல்ற ஃபார்முலா ஒத்துப்பாருனாலும் நீங்க போய் கேளுங்க அவர்கிட்ட. அதனால ராசி மணல் தமிழ்நாட்டை சார்ந்தது. தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன, நமக்கு கடைமடையில இருக்கிறோம், கடைமடையில நமக்கு என்ன வேணா கட்டிட்டு போகலாம். அதுல ஒரு ஈகோட இருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேங்க. நீங்களே சொல்றீங்க தமிழக அரசு பேசினா மட்டும் அவங்க பேச்சுவார்த்தை பேசிதானே தெரியணுங்க. இவங்க கூட்டணி தானே, இப்போ திமுக கூட்டணி தானே இருக்கிறாங்க, அவங்க பேசட்டும். கேரளாவிலையும் இவங்க கூட்டணி தானே இருக்கிறாங்க. அங்க இன்னைக்கு முல்லை பெரியார் பாத்தீங்கன்னா, முல்லை பெரியாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இந்த மானிட்டரிங் குழு அவங்க இன்னும் ஒரு ஆண்டுக்குள் முல்லை பெரியார் அணையோடைய அது பாதுகாப்பை கருதி அதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது உச்ச நீதிமன்ற தீர்மானத்துக்கு எதிரானது. நமக்கு அந்த பேபி அணையில ஒரு 15 மரங்களை அகற்றி அதை பலப்படுத்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க கேரளாவில். கேரளாவுக்கும் தண்ணிக்கும் அவங்களுக்கு தேவையே கிடையாது. முதல்ல கேரளாவில் 3,300 மில்லிமீட்டர் ஆண்டுதோறும் மழை இருக்கு.
அதுல கிட்டத்தட்ட 2000 மில்லிமீட்டர் மழை கடல்ல தான் போயிட்டு இருக்கு. நமக்கு தண்ணி தேவை, அந்த மனசு இருக்கணும். அதுல பேச்சுவார்த்தை மூலமா பேசலாம், பேசுறது தப்பு கிடையாது. நெல் கொள்முதல் விலையை உடனடியாக உயர்த்தணும்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ச்சியா ஆமா, அதுக்கான காரணம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கேட்கறது பாட்டாளி மக்கள் கோரிக்கை 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்கணும்னு. இப்போ குறைஞ்சது, இப்போ மத்திய அரசு வந்து 2320 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு 130 ரூபா வந்து ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க. அது போதாது, 2400 ரூபாய் கிட்ட தான் வருது. அது இன்னும் தமிழக அரசு இன்னும் ஒரு 600 ரூபாய் சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். கொடுத்து 3000 ரூபாய் தான் கட்டுப்படி ஆகுது. ஏன் கட்டுப்படி ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு முதல்ல தண்ணி கிடையாது. இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க குறுவை போயிடுச்சு. குறுவையில கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஏக்கர், 5 லட்சம் ஏக்கர்ல 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு. மேட்டூர் டேம் இந்த வருஷம் வந்து ஜூன் 12 தண்ணி திறக்கல, கருகிடுச்சு, குறுவை கருகிடுச்சு. சம்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உப்பேத்தலாம். ஆனாலும் சம்பா நேரத்துல வந்து அதுக்கு முன்பு தண்ணி வரல, இப்பதான் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குதுல்ல. ஆனாலும் தண்ணி வந்தும் கடைமடைக்கு போவே இல்லை, ஏன்னா தூர்வாரில்ல, தூர்ந்து போயிடுச்சு. இது பல காரணங்கள்லாம் இருக்கு. அதனால அவங்களால விவசாயிகளுடைய உரமோ அல்லது எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லி எல்லாமே விலைவாசி ஏத்திட்டாங்க இல்ல. அதனால இது வந்து நிச்சயமாக இது கடந்த பல காலமாக கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது தமிழக அரசு உடைய கோரிக்கை, மத்திய அரசு மட்டும் இல்ல. மத்திய அரசு இதுக்கு மேல ஒன்றும் பணம் போறது கிடையாது. அவங்க வந்து ஆண்டுதோறும் 50 ரூபாய், எம்எஸ்பியில் 50 ரூபாய், அப்புறம் 60 ரூபாய், 62 ரூபாய், 67 ரூபான்னு அப்படின்னு இதை பிச்சை போடுவாங்க அதெல்லாம். ஆனா இப்ப மாநில அரசு நீங்க பண்ணுங்க, விவசாயிகள் மேல அக்கறை இருக்குதுன்னா நீங்க இன்னொரு 600 ரூபாய் கொடுங்க ஒரு குவிண்டாலுக்கு, ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இந்த வருஷம் பண்ணுங்க. நீங்க 3000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா விவசாயிகள் ஒரு பக்கம் வெள்ளம் வருது, ஒரு பக்கம் வறட்சி வருது, மாறி 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 எவ்வளவுதான் தாங்குவாங்க விவசாயிகள். சரிங்க, நன்றி.